ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வேல் சரண். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்கிட்ட எப்போவும் ஒரு அக்கா ரெகுலராக தைக்க கொடுப்பாங்க. அவங்களோட சைஸு வந்து 44. அவங்களோட அளவு ப்ளவுஸுமே நான் தைச்சது தான். அந்த டிசைன் ப்ளவுஸும் ஏற்கனவே நான் தைச்சது தான். எல்லாமே நான் தான் அவங்களுக்கு தைச்சி கொடுப்பேன். அப்போ அவங்களுக்கு வந்து சண்டே ஒரு வெட்டிங்க்கு சாரீ உடுத்திட்டு போகணும். இப்போ தான் சாரீ கையில் கிடச்சிது, தைச்சி தருவீங்களான்னு கேட்டாங்க. சரி, நம்மளும் வேலையை ஆல்மோஸ்ட் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முடிச்சிட்டோம், சரி ஃப்ரீயாக இருக்கும்போது தைச்சி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு தேர்ஸ்டே கைக்கு வந்தது. ஆனால் தேர்ஸ்டே நைட்டு தான் வந்தது. அதனால் ஃப்ரைடே வந்து தைச்சிடலாம், சாட்டர்டே வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தைக்க உட்காந்தேன். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். 44 சைஸ் ப்ளவுஸில் வந்து சிலவங்க கை வந்து, அதாவது அவங்களோட கை அகலம் அடி சுற்றளவு வந்து கம்மியாக இருக்கும், இடுப்பு சுற்றளவும் கம்மியாக இருக்கும். ஜஸ்ட் மெஷர்மெண்ட் மட்டும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து சைடு ஜாயின் பண்ணும்போது ஒன்று போல் ஸ்ட்ரெயிட் லைன் ஜாயின் வரமாட்டேக்கு. அவங்களுக்கு ஏன் வித்தியாசமாக வருது, அதை எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். எனக்குமே நான் தைக்கும்போது முன்னாடி முதல்ல தைக்கும்போது எனக்கு அந்த டவுட்டு இருந்தது. அப்புறம் நானாகவே யோசித்து கற்றுக்கிட்டது. எப்போவுமே ப்ளவுஸில் வந்து நானாக ஒரு மிஸ்டேக் வருதுன்னா, எனக்கு ஒரு டவுட் வருதுன்னா யோசிப்பேன். முந்தின நாள் நைட்டு யோசிச்சுட்டு தான் மறுநாள் ஃப்ரீயாக ஒரு தெளிவோடு தைப்பேன். அது என்ன டிப்ஸு அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். உங்கள்கிட்ட மோரல் ஸ்டோரி வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு சிஸ்டர் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க, நீ இந்த மாதிரி மிக்சடாக ஸ்டோரி சொல்லிகிட்டே வீடியோ போடுறது ரொம்ப நல்லா இருக்குது, இப்போ ஏன் சொல்லலைன்னு கேட்டாங்க. அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வந்தது, ஆமாம் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சொல்லின்ட்டு. அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்டோரி சொல்லிகிட்டே இது ஸ்டிச் பண்ணுற வீடியோவும் போட்டிருக்கேன், பாருங்கள், கேளுங்க. ஒரு ஸ்கூல் இருக்குது. அங்கே பசங்கள்லாம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்காங்க. அப்போ ஒரு சார் வந்து ஒரு பையன் மட்டும் பண்ணாமல் வரான் டெய்லி. அப்போ அந்த பையனை வந்து எல்லா பசங்க முன்னாடியுமே கேட்குறாரு, ஏன்டா நீ மட்டும் எப்போ பார்த்தாலும் ஹோம்ஒர்க் பண்ணாமே வரேன்னு கேட்குறாரு. அவன் எதுவும் சொல்லாமல் அழுதுகிட்டே கண்ணீர் வடிச்சிட்டே நிற்கிறான். அவருக்கு கோவம் தான் வருது. உடனே நீ வெளியே போய் முட்டிக்கால் போட்டு இரு, இன்னைக்கு ஃபுல்லாகவுமே நீ கிளாஸ் முடியுதுன்ட்டு இப்படி தான் இருக்கணுன்றாரு. அவனும் அதே மாதிரி போய் இருக்கிறான். நெக்ஸ்ட் டே கட்டுரை நோட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. எல்லா பசங்களும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இவன் நோட்டு கூட வாங்காமல் வந்துடுறான். அப்போ இவர் யோசிக்கிறாரு, ஹோம்ஒர்க் தான் பண்ண மாட்டாக்கானா நோட்டும் வாங்கிட்டு வர மாட்டாக்கான், அப்போ இவன் வீட்டில் எதுவும் கஷ்டமா அப்படின்னு சொல்லிட்டு, உங்கள் அப்பாவால் எதுவும் வாங்கி தர முடியாடா, நான் வேணால் வாங்கி தரட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் அதுக்கும் இல்லை சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு. அப்போ ஏன்டா வாங்கிட்டு வரலன்னு எரிச்சலில் கேட்குறாரு. இல்லை சார் எனக்கு மறந்துட்டு சார்ன்னு சொல்லிட்டு அழுகுறான். என்னடா இதெல்லாம் ஒரு பதிலாக, இவன் மறந்துட்டேங்க ஆனால் பொய் சொல்கிறானா உண்மை சொல்கிறானா ஒரு குழப்பமாக இருக்குது. சரி, அப்போ அவர் சொல்கிறாரு, உன்னோட மறதிக்கு வந்து என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது, நீ ஈவினிங் வந்து என் வீட்டில் வந்து வாங்கிட்டு போனோன்னே. அவனும் அப்போ நமக்கு ஒரு மருந்து கொடுக்க போகிறாரு, அந்த மருந்தை குடித்தோன்னா நமக்கு வந்து மறதி இருக்காதுன்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு ஈவினிங் போகிறான். அப்போ அவர் ஒரு குட்டி கல் கொடுக்குறாரு, கூழாங்கல். அப்போ இவன் யோசிக்கிறான், கல்லை எப்படி சாப்பிட முடியும் அப்படின்ட்டு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்னடா கல்லை கொடுக்கன்னு பார்க்குறியா, அந்த கல்லை நீ எப்போவுமே உன் சட்டை சேப்புக்குள்ளே போட்டுக்கோ, அந்த கையை நீ சட்டை சேப்புக்குள்ளே விடும்போது அந்த கல் கையில் தட்டுப்படும் போது, இன்னைக்கு நம்ம இந்த ஹோம்ஒர்க் பண்ண வேண்டியிருக்கு, ஹோம்ஒர்க் ஏதோ பண்ணணும்னு சொன்னாங்களேன்னு ஞாபகம் வரும். அந்த கல் பக்கத்துலேயே நீ வந்து சேப்புக்குள்ளே என்ன ஹோம்ஒர்க் பண்ணணுமோ அதை ஒரு பேப்பரில், துண்டு பேப்பரில் எழுதி அந்த கல் பக்கத்துலேயே சேப்புக்குள்ளே வச்சுக்கோ. கல் தட்டுப்படும் போது உனக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஹோம்ஒர்க் பண்ணக்கூடிய அந்த பேப்பரும் கையில் தட்டுப்படும். ஆமாம் ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படின்னு உன்னோட ஞாபக மறதியை இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. அப்போனா தான் நீ வந்து லைஃப்பில் முன்னேற முடியும். இப்படி நீ ஹோம்ஒர்க் பண்ணாமல் உன்னோட கடமையை செய்யலைன்னா ஆசிரியருக்கு பெற்றோருக்கு மட்டும் இல்லை, நீ இந்த நாட்டுக்கே பெரிய தப்பு பண்ணுறங்கிற அர்த்தம் அப்படின்னு சொல்கிறாரு. இவனும் அதே மாதிரி டெய்லி செஞ்சு பார்க்குறான். அந்த டிப்ஸு படி அவனுக்கு ஞாபகம் மறதியே இல்லை. டெய்லி அந்த கூழாங்கற்களை தட்டுப்படும் போது அவனோட அந்த பேப்பரும் தட்டுப்படுது. அவன் ஹோம்ஒர்க் ரெகுலராக பண்ணிட்டு வந்துடுறான். நல்லா படிக்கிற பசங்களில் அவனும் ஒரு பையனாக பேர் வாங்குகிறான், புகழடைகிறான், பதவி வாங்குகிறான். அப்போ தான் அவனுக்கு தோணுது, நமக்கு ஒன்று தெரியலை, ஒன்று மறந்துருச்சு, வரலைன்னு நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஆனால் ஆசை இருக்குது, ஆனால் நம்மளுக்கு பண்ண தெரில அப்படின்னு பழசையே நம்ம நினச்சி அரைச்சமாகவே அரைச்சிட்டு இருந்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்படியே இருக்க வேண்டியதான். நீ முயன்று ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணி கால் எடுத்து வச்சிரு. அது வருது வரல, வெற்றி அடையுது தோல்வி அடையுது, ஆனால் நீ அதில் கால் வச்சு தோல்வி அடைஞ்சாலும் அதுவே உனக்கு பெரிய வெற்றி தான். அது எதுவுமே பண்ணாமல் இருந்து சோம்பேறியாக செத்து போகிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது வந்து பெரிய விஷயம் அப்படிங்கிறது அவனுக்கு புரியுது. நமக்குமே இந்த ஸ்டோரியிலேருந்து புரியுது. ஏன்னா நம்ம வந்து எல்லாருக்குமே கடவுள் ஒவ்வொரு
ஒவ்வொரு திறமையை கொடுத்துருப்பாரு. ஒருத்தர் வந்து பெரிய டீச்சராக இருக்காங்க, இன்னொருத்தங்க லாயராக இருக்காங்கன்னா அவங்களும் லாயராக தான் இருக்கணும், டீச்சராக தான் இருக்கணும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் மல்டி டேலண்ட்டும் இருக்கும். அதை கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இதை ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு நாம திங்க் பண்ணி செஞ்சோன்னா தான் வெற்றி அடைய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் கிளாஸே போகாமல் எப்படி டெய்லரிங் கிளாஸ் பண்ணானோ, யூடியூப்பே இல்லாத காலத்திலே நான் படிச்சிட்டேன். அப்போ எனக்கு எப்படி தோணுச்சு, யோசிச்சு என்னோட பழைய ப்ளவுஸை வச்சு இப்படி ஜாயின் பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இத்தனை இன்ச்சு துணி விட்டுருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டேலண்ட் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை நீங்கள் மோட்டிவேட் பண்ணுங்கள், டீமோட்டிவேட் பண்ணாதீங்க. அப்புறம் டிப்ஸ் என்ன பாருங்கள், கை ஜாயின் பண்ணுறோம்ல அதை ஸ்லாண்டிங்காக அக்குள் வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த நேர் தையல் போடாமல் நேராக இடுப்பு சுற்றளவுக்கு வந்து அப்படி ஸ்லாண்டிங்காக நம்ம தையல் போட்டோம்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் அகலம் அதிகமாக இருக்கும், கையும் இடுப்பும் கம்மியாகும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள்.